அது எதிர்பார்த்ததான் ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்துருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒன்று தான் வாய்ப்பாக இருக்குது. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அதில் ஒன்று எதிர்பாராத ஒன்று இது நடந்துருச்சு அப்படின்னா தானே அதில் இருக்கு. அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒரு பதில் இருக்கும். குழப்பத்துக்கு இருக்காது. இப்போ இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம. புரியுதா உங்களுக்கு? அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியதில்லை. ஐயா நீங்க என்ன? அதிமுக பாமக கூட்டணி எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதை பார்த்தோம். இன்று மாலை டெல்லி செல்ல இருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த பயணத்திற்கான காரணம் தொடர்பான கூடுதல் தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அதில் திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாமகவுடன் கூட்டணி உறுதியான கையோடு இன்று மாலை டெல்லி செல்ல இருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி டெல்லி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று மாலை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஆளுநர் RN ரவியை சந்தித்து திமுக அரசு மீதான பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலாக வழங்கிய நிலையில் இன்று அவர் டெல்லி செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடன் இரண்டு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மதியம் டெல்லி செல்வது உறுதியாக இருக்கிறது. டெல்லி சென்ற இந்த பயணத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக எல்லாம் இணைந்திருக்கிறது. மேலும் சில கட்சிகள் வருவது தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. அப்பொழுது நேற்று ஆளுநரிடம் வழங்கிய திமுக மீதான முறைகேடு சம்பந்தமான விஷயங்களையும் அவர்கள் பட்டியலிட்டு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுவும் இன்றைய தினத்தில் தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே ஆளுநரிடம் வழங்கியதை உள்துறை அமைச்சரிடமும் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். 4 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லி அதிமுக நேற்று குற்றம் சுமத்தி ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருந்தது. அதே போல உள்துறை அமைச்சரையும் அவர்கள் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது உள்துறை அமைச்சரின் சந்திப்பின் போது அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் உடன் இருப்பார்கள் என்று தகவல் இருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் டெல்லியில் இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளரும் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்திப்பது, பியூஷ் கோயலை சந்திப்பது என அடுத்தடுத்த கட்டமாக அரசியல் நகர்வுகளானது டெல்லியில் நடக்க இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.